என்னண்ணா சொந்த போய் இருக்கிறீங்க? என்ன விசேஷம்? என்ன பிரச்சனை? ஆ? என்னண்ணா சொந்த போய் இருக்கிறீங்க? என்ன பிரச்சனை? உஷார காணையில மற்ற நாள் மாதிரி வேலையால் வந்தாங்கள போய் இல்லாட்டி வேறு எதுவும் அப்படி ஒன்றும் இல்லையா? அதான் என்னது எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு. என் உஷார காணையில் உள்ளவங்கள நடு தெரியல அதான் சூப்பராக இருக்குது. இப்போ நாளைக்கும் நாளைக்கு கழுவியான அவ்வளோ ஆக்குமே நான் போகிறதோ இல்லாட்டி மனுஷனை போட்டு விட்டு இருக்க போகிறேன். போகத்தாண்டா வேணும். என்னென்ன வேலை செய்ய மாட்டாங்க போகிறது போகத்தானே வேணும். அவங்க வீடு தேடி வந்து காடை தந்துட்டு போகிறாங்க. போகாமல் இருக்கிற சரியில்லை. போகத்தானே வேணும். சரி எத்தனை மணிக்கு நான் வெளியான கூட ஏதோ காணுங்க காட்டை பார்த்தோன்னா எத்தனை மணிக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. 11 மணிக்கும் 12 மணிக்கும் 2 வழியாக தெரியல. இந்த நேரத்துக்கு போகணுமா இல்லாட்டி பிந்தி போகணும்னு யோசிக்கிறேன். நல்லது யோசிப்போம். 11 மணி தான் மூத்த நாள்னு போட்டிருக்காங்கப்பா. எங்கட சனங்களை பற்றி தெரியாது அவனுக்கு. எங்கட சனங்கள் அந்த நேரத்துக்கு ஒரு சனமும் பெறாது. அவங்க ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்க. அந்த நேரத்துக்கு போய் அந்த நிகழ்ச்சியை இது செய்யணுமென்ற ஒரு எண்ணம் எங்கட சனங்களுக்கு துப்புரகம் இல்லை. அந்த நேரத்துக்கு எங்கடையாக்கள் போய் பழகவும் இல்லை. ஏனோ என்னவோ தெரியல. நல்லா சொன்னீங்கள. அந்த மூத்த நேரத்துக்கு ஒரு 5-6 பேராக நாங்கள் கோலில் இருப்பினோம். அதோட பொம்பளை மாப்பிள்ளையும் இருப்பினோம். அதோட மொளாரம் இருப்பாங்க, ஐக்கியம் இருப்பினோம். மற்ற ஜனங்கள் எல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு தான் பெருவினோம். ஏனோ தெரியல. தனக்கு வந்தால் தான் சுழகு படக்கு மண்ட மாதிரி எங்கட ஜனங்கள் வேலை வட்டியும் தானே. வேலையில் சில சனம் வேலைக்கு போயிட்டு வரவும் சில பேர் வேலைக்கு வந்து நித்திர எழுப்பில் வாரவையும் ஒரு மக்களையும் குறை சொல்ல இல்லாது அப்படி எண்ணிட்டடாப்பா. வேலை வட்டி என்றிட்டு இப்போ நாங்கள் ஒரு எங்களை மதித்து வந்து சொல்கிறானண்டா அந்த நேரத்துக்கு நாங்கள் போய் அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேணும்டாப்பா. அதை விட்டுட்டு எங்கட சனங்களுக்கு எங்கட சனம் நல்லா பழகி போயிட்டு அவங்க 11 மணிக்கு நாள் வச்சு நாளண்டா 11 மணிக்கு அங்கே எங்கள் இந்த கல்யாண வீட்டுக்காரெலாம் இருப்பினோம். கல்யாண வீட்டுக்காரோட 5-6 பேர் இருக்கணும். அப்போ 11 மணி 1 மணி தேளத்துக்கு தாலியெல்லாம் கட்டி முடிஞ்சிடும். ஏன் 1 மணி தேவை தாலி கட்டி முடிஞ்சு அங்கால 1 மணி தேவை ஒரு 1.5 மணி தேவை சாப்பாட்டு நேரம் பெறும். சாப்பாட்டு நேரத்துக்கு எங்கடையாக்கள் நேரம் வந்துருக்கணும். சரியோ என்னங்கால சாப்பாடும் அது மாதிரி 1 மணி தேவை முடிய பொம்பளை அடுத்த ரிசப்ஷனுக்கு ரெடியாக ஒரு 1/2 மணி தேவை அங்கே ஒரு 1.5 மணி தேவை எல்லாம் முடிஞ்சோன்னா போய் வரிசையில் போய் நிற்பினான் மொய் எழுதுறதுக்கு. ஏதோ மொய்யுக்காண்டி தான் அவனை உடன் ஃபங்க்ஷன் செய்கிறான்ன்ற நினைப்பில் தான் எங்கடையாக்கள் எல்லாம் முந்தி அடிச்சுட்டு போகிறது. ஒரு ஃபங்க்ஷன் உடன் செய்கிறான்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த நேரத்தில் போய் நின்று சிறப்பிக்க போகணும். அதை விட்டுட்டு மொய் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி போய் அங்கே எல்லாம் முடிஞ்சு வரிசையில் நிற்கும். நீ கல்யாணம் விட்டு போய் பார்த்துருப்பேன். வரிசையில் ஒரு வரிசை நிற்காது. அங்கே 5-6 வரிசை இருக்கும். 5-6 வரிசையை இல்லாததுக்கு முந்தி அடிச்சுக்கொண்டு வேறு மொய் எழுதி போட்டு போராடணுன்னு நிற்பாங்க. என்ன வழக்கங்களோ தெரியாது. இந்த எங்களை சனங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வட்டி இருக்குதான் இல்லையண்டு இல்லை. அதுக்காண்டி ஒரு மினக்கட்டு ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நின்று நாங்கள் வழிபாக சிறப்பாக செய்து நாங்கள் எங்களோட ஃபங்க்ஷன் நினைச்சு நாங்களும் வயலாண்டு சிறப்பாக செய்யணும் மேடம். அதை விட்டுட்டு மொய் எழுத போகணும் மண்டு போட்டு போகக்கூடாது. ஏதோ கொடுக்குறது அந்த 50 யூரோ தான் அந்த உண்டை வேக்ஸ் பண்ண. அவர் 50 கொடுக்குற வேந்து இவர் 50 கொடுக்குற வேந்து 50 அப்படி திரும்பி அப்படிதான் உண்டை வேக்ஸ் பண்ணுறது. அந்த மொய் எழுதுறதுக்காண்டி தான் இவியல் போகிறது. அதங்காடி விட்டுட்டே இருக்குல்ல. ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறான்டா அவனோட சேர்ந்து நாங்கள் சிறப்பாக அந்த விழாவை செய்ய. அதுதான் ஒரு தமிழற்ற பண்பாடு. அந்த பண்பாடெல்லாம் இங்கே வந்து எல்லாம் தலைவிழா போயிடுச்சு. பண்பாடும் இல்லை கலாச்சாரம் எல்லாமே ஏதோ போகிற மனம் போகிற போக்கில் மனுஷனும் போய் கொண்டிருக்கான்.
எங்கள்கிட்ட இப்போ மனிதாபிமானம் வந்தது சரியாக குறைஞ்சி போட்டது என்னன்னு தெரியல. ஓமண்ணா நீங்கள் சொல்கிற சரிதான். அந்த நேரத்துக்கு போகிற எல்லோரும் போய் மொய் எழுதி போட்டும் அப்படியே திரும்பி பார்க்காம ஓடுறதான் வேலையாக இருக்கணும் எல்லாரும். Hello. Welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.